அங்கிள், அப்பாவுக்கு இப்போ எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? அப்பா நல்லா தான் இருக்காரு அங்கிள். டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா நடந்ததே பேசி புலம்பிட்டே இருக்காரு. சரி, நீ ஃபோன் அவங்ககிட்ட கொடு. ம். பா, யாரு? மார்க்கண்டேயன் அங்கிள். ஹலோ சந்திரா, உடம்பு இப்போ எப்படிடா இருக்கு? இருக்குடா. டேய், ரொம்ப அழுத்துக்காத, எல்லாம் சரியாயிடும். இல்ல மார்க். இருந்தான், இப்போ திடீர்னு இப்படி நடந்தா அவனும் என்னப்பா செய்வான்? சரி, நீ அவன் பக்கத்திலே இருப்பா, சரியா? நான் காலையில் வரேன்னு சொல்லு. சரிங்க அங்கிள். ஏங்க நாளைக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க. ம், சரிம்மா. என்ன பொழப்போ இது? வேணும்னா வச்சுக்கிறாங்க, வேண்டான்னா மனுஷனை குப்பை மாதிரி தூக்கி வீசிடுறாங்க. ஆண்டவா, நீ தான் எல்லாரையும் காப்பாற்றணும். அக்கா, என்ன உமா? சாம்பார் நீங்களா வச்சீங்க? ஆமா. ஏன்? இல்ல, ஒண்ணும் இல்ல. நில்லு. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல, என்னன்னு சொல்லு. இல்லக்கா, உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதான். அப்படியா? அதான் உப்பு டப்பா டேபிள் மேல இருக்குல்ல, பத்தலன்னா எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. இல்ல, கொஞ்சம் காரம் கூட. கம்மியா இருக்கா? இல்லக்கா, ஜாஸ்தியா இருக்கு. சக்கரை டப்பா உள்ள வச்சிருக்கேன், அதுல 2 கரண்டி போட்டுக்கோ. என்னக்கா? என்ன நொன்னக்கா? அவ காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கிச்சன்ல நொந்துகிட்டு இருக்கா, நேரா டைனிங் டேபிள்ல குதிச்சு இது கம்மி அது ஜாஸ்தினா கடுப்பாகுதுல்ல. நீங்க கஷ்டப்பட்டு தான் பண்றீங்க, இல்லன்னு சொல்லல. அதுக்காக நல்லா இல்லாதத நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓ, அப்படி சொல்ற. சரி, நீ என்ன பண்ற? நாளை காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு கிச்சனுக்கு வந்துரு. அக்காவுக்கு சாம்பார் எப்படி வைக்கணும்னு கத்து கொடு. அக்கா அதே மாதிரி தினமும் சாம்பார் பண்ணி தரேன், சரியா? என்ன சத்தத்தையே காணும்? கிச்சன் இந்த வீட்ல எங்க இருக்குன்னு யோசிக்கிறியா? அதோ அந்த பக்கம் இருக்கு பாரு, அதுக்கு பேரு தான் கிச்சன். இப்ப என்ன சொல்லிட்டேன்னா, சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்குன்னு சொன்னேன், அத போய் பெருசு பண்றீங்க. உனக்கே தெரியுதுல அது சின்ன விஷயம்னு, அப்ப அதை வெளியில சொல்லக்கூடாது. உனக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படுதோ அதை எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும், புரியுதா? அப்போ தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடாது. இங்க பாரு, உனக்கு சமையல்காரி வேலை செய்ய என்ன இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கல. சரி விடுங்க, நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். என்ன அத்தை நொத்தன்னு பூச்சாண்டி காட்டுற? இங்க பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, சண்டை போட நேரம் இல்ல. ஹோ, நீ மட்டும்தான் ஆபீஸ் போற, நாங்கெல்லாம் வெட்டின்னு குத்தி காட்டுறியா? நான் ஆபீஸ்க்கு போறேன் தானே. உன் வேலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணிக்கு முடியுது. என் வேலை காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணிக்கு முடியுது. உன்னை விட 2 பங்கு நான் வேலை செய்யறேன், அத முதல்ல மண்டையில ஏத்திக்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு பேசிட்டே போறீங்க. என்ன மேகலா, என்னாச்சு? எதுக்கு இப்போ இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? யாரு? நான் சத்தம் போடுறேனா? அவ பேசுறது உங்க காதுலயே விழலையாத்த? எப்படி இப்படி ஒன் சைடா பேசுறீங்க? 2 பேரையும் தான் கேக்குறேன். என்ன பிரச்சனை உமா? சின்ன விஷயத்த பேசி பேசி சண்டை போடுறாங்க அத்தை. யாரு? நான் சண்டை போடுறேனா? அவ வேணும்னே பம்புக்கு எடுக்கறாத்த. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை நொட்ட சொல்றா. அத்தை, சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்குன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுக்கு போய் என்னென்னமோ பேசுறாங்க. எனக்காக சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா அவங்க சமைக்க வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை, நீங்களே பண்ணிடுங்க. பிரச்சனையும் வராது, நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பாத்தீங்களா? பாத்தீங்களா அத்த? உங்க முன்னாடியே எப்படி பேசுறானு?
கொஞ்சம் அமைதியா இரு மேகலா. ஆமா, எப்பவுமே என்ன மட்டும் வாயை மூட சொல்லுங்க, அவளை ஒன்னும் கேட்காதீங்க. அப்படி இல்ல மேகலா, பெரியவ நீ, கொஞ்சம் பொறுமையா போன்னு சொல்றேன். சம்பாதிக்கிற திமிர்ல ஆடுறாத்த, ஆனா நீங்க என்னையே பொறுமையா போ சொல்லுங்க. பாருங்க அத்தை, பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. உமா, நீ முதல்ல வேலைக்கு கிளம்பு. இல்ல அத்தை. கிளம்புன்னு சொல்றேன்ல. சரி நான் வரேன் அத்தை. உங்களுக்கு எப்பவுமே அவதான் ஒசத்தி. என்னை எப்பவுமே வேலைக்காரியாவே பாருங்க. மேகலா, பேசிட்டு அப்படியே போனா என்ன அர்த்தம்? மேகலா, என்ன பாரு. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. இல்ல அத்தை, நான் உங்களை குத்தம் சொல்லல. குத்தம் இருந்தா சொல்லலாம் மேகலா. மனசுல பட்டத யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லலாம். நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான். சாரி அத்தை. வீட்டுக்கு பெரியவ நீ. எனக்கு அப்புறம் இந்த குடும்பம் ஒன்னா இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போ மேகலா. அதுல ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வெளியில வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு வேற மாதிரி ஒரு கஷ்டம். நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா, எனக்கு மட்டும் அட்வைஸ் கொடுங்க. இதே அட்வைஸ் அவளுக்கு சொல்ல உங்களுக்கு வாய் வராதே. என்ன கோவம் போயிடுச்சா? கோவலாம் இல்ல அத்தை, புரிஞ்சுக்காம பேசினா வருத்தமா இருக்கு. எல்லாம் புரிஞ்சுப்பா. எங்க அத்தை, வெளியில போறீங்களா? ஆமா மேகலா, அவர் ஃப்ரெண்டுக்கு உடம்புக்கு முடியலையா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலான்னு தான் கிளம்பிட்டு இருக்கோம். சரிங்க அத்தை. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஹலோ ஆண்டி, நான் வினோத் பேசுறேன் ஆண்டி. சொல்லுப்பா. அங்க வரதா கிளம்பிட்டு போய் போ. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா இறந்துட்டாரு ஆண்டி. அங்கிள் கிட்ட சொல்லிடுங்க ஆண்டி. சீதா, வினோத் போன் பண்ணான். சந்திரசேகர் அண்ணன் இறந்துட்டாரு அங்க. கெத்துட்டானா? டேய், ஆ அந்த 16-17 ஸ்பேனர் எடு. சரிண்ணா. இந்தாண்ணா. ஆ அண்ணா, அண்ணி வருதுண்ணா. கண்டுக்காத, தொங்க விடு. ஏண்ணா? சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம்டா. சரிண்ணா. ஹைடா பச்சைக்கிளி. வணக்கம் அண்ணி. ஏய், பட்டன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. போய் என்னன்னு பாருடா. கிளி, அது என்னன்னு போய் பாரு. பாருண்ணா. ஏய், நீ இருடா. ஏன் ஓனர் போக மாட்டாரா? வேலையா இருக்கும்ல. ம் ம் சுத்தி எத்தா பயந்துருவாங்களா? போட்ட என்ன அப்படி? இரு ஓவர் வைலன்ஸா இருக்குது. ஏய், இப்ப எதுக்கு இவ்ளோ சீன் போடுற? அத்தனை வாட்டி ஃபோன் அடிக்கிறேன் நேத்து. எடுக்காத, இப்போ வந்து என்ன சீன்றியா? நேத்து அம்மா பிறந்த நாள், எல்லாரும் ஹோட்டல் போயிருந்தோம், அதான் எடுக்க முடியல. அப்புறமா ஃபோன் பண்ணல, நீ எடுக்கல. அர்ட்டாயிடுச்சு, அதான் எடுக்கல. அண்ணே. ம் இது எங்க நீ பூச்ச நீ? நான் எங்கடா புடிச்சேன்? அதான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து என்ன புடிச்சது. அண்ணே, ஸ்கூல்ல ஒண்ணா போச்சீங்களா அண்ணே? அவன் எங்க படிச்சான், ஸ்கூலுக்கு வந்தான், அவ்வளவுதான். ஏய், என்ன சிரிப்பு? நானாவது 10வது வரும் ஸ்கூலுக்கு போனேன், உன்ன மாதிரி 2வதுலயே ஓடி வரல. அண்ணே, நிஜமாவே இது ஓகே உனக்கு? ம் செட் ஆகுமா? அதான்டா நானும் யோசிக்கிறேன். ஏய்,
ஏன் வண்டியாடா நோண்டுற பட அதுக்கு என் மேல டீப் லவ்டா. யாரு? நானு உன்னை லவ் பண்றேன். ஆமா, லவ் இல்லாம பின்ன என்ன? சும்மா நீ ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். கட்சி வரலும் கம்பெனி குத்தா அதுக்கு பேர் தான் லவ். கரெக்டா? இந்த வாய் மட்டும் இல்லனா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும். டேய் பச்சைக்கிளி, டீ வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? கற்பூரம்டா நீ கப்புன்னு பத்திக்கிற. நைட்டு காலையிலேவா? பச்சைக்கிளி, பக்கத்து கல்ல வாங்கலப்பா, 2 தெரு தள்ளி போய் டீ வாங்கிக்கினேன். மல்லம்மா அரவர் கழிச்சு வர போதுமா? எல்லாம் குட்டிடா நீ. பட தேங்க்யூ. போ போ. இப்ப எதுக்கு அவனை துரத்துற? ஃபேமிலி மேட்டர் பத்தி பேசும்போது பப்ளிக் இல்லாம தனியா தான் மலர் பேசணும். மலரே, இப்ப எதுக்கு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுற? மலரு ஐ லவ் யூன்னு சொன்ன மண்டே உடைச்சிருவேன். உட மலரு, என் மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்துனாலும் நான் ஐ லவ் யூ சொல்லினே தான் இருப்பேன். என்ன மலரு, நான் சீரியஸா பேசினா நீ சிரிக்கிற? இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல சீரியஸா பேசுறதா? இப்படி சிரிச்சா? சும்மாதான். ஏன் மலரு, ஒரு டவுட். என்ன? உங்க அப்பா என்ன ஏத்துப்பாருல? சான்ஸே இல்ல. ஐயோ, ஆமா, யாராச்சும் ஒரு மெக்கானிக்கு போய் பொண்ணு கொடுப்பாங்களா? அப்ப நம்ம லவ் லவ்க்கு என்ன? என்னன்னா? இங்க பாரு, நீதான் எப்பயுமே என் லவ்வர். அவ கண்ணாலும் அது அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதுதான். அடி பாவி. என்ன மலரு? ஆமா, இப்படியே வண்டியை தொடச்சுட்டே இருந்தா மார்கண்டைய வீட்டுல மருமகன் ஆக முடியுமா? இப்ப நான் என்ன பண்ணும்? என் ஃப்ரெண்டு யாழினி தெரியும்ல, அவளை எப்படி உனக்கு தெரியும்? அது உன்கிட்ட பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். அவங்க அப்பா தான் இந்த ஏரியாவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டீலர்ஷிப் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட பேசியிருக்கேன். மெயின்ல சேட்டு கடை பக்கத்துல சின்னதா ஷோரூம் போட்டுறலாம், பின்னாடியே சர்வீஸும். அம்பானி அவனொன்ற ஆயிடுவோம். அப்புறமா வந்து பொண்ணு கேளு. அப்பா கொடுப்பாரா? அப்போ முடியாதுன்னு தான் சொல்வாரு. அப்ப அதுக்கு எதுக்கு நான் கடைய போடணும்? அப்படி வந்தாதான் நான் உனக்காக அவர்கிட்ட சண்டை போட முடியும். அப்படி சூப்பர். மலரு, என்ன என்ன எதுக்காக உனக்கு பிடிச்சது? தினமும் இந்த கேள்வி கேக்குறே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரே வாட்டி சொல்ல. இந்த அழுக்கு சட்டைக்குள்ள வெள்ளையா ஒரு மனசு வச்சிருக்கே, அதுக்குதான். என்ன சார் பண்றது? எல்லாமே எதிர்பார்க்காம நடந்துருச்சு. சரிங்க சார், போலாம். யாருங்க? ஆபீஸ்ல கூட வேலை பார்க்குறவரு. லீவ்ல போயிருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. நம்ம சந்திரசேகர் விஷயம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணாரு. நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்குங்க. அவரோட பொண்டாட்டி அழுது கண்ணிலேயே நிக்குது. இத்தனை வருஷம் கூட வாழ்ந்தவராச்சே, அவங்களுக்கு அந்த கவலை இருக்கதானே செய்யும். அவங்க அந்த அம்மாவுக்கு உலகமே அவன்தான் சீதா. உயிரா இருப்பான். என்ன சொல்றதுன்னே தெரியல. நேத்து தான் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கேன்னு சொன்னான். இன்னைக்கு வெறும் ஞாபகமா மாறிட்டான். யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னே தெரியல. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை ஆயிடுச்சுங்க. நாம நல்லா இருக்கும் போதே எல்லாத்தையும் சரி செஞ்சுடணுங்க. ஆமா சீதா, நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குல்ல. ஏதோ இந்த வேலை இருக்க போய் சரியா போச்சு. வீடு பிள்ளைங்கன்னு நாமளும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்டோம். இன்னும் ஒன்னே ஒன்று தான் பாக்கி. மலர் கல்யாணத்தை சொல்றீங்களா? நானும் அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. மலருக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கட்டி வச்சிடணுங்க. மாப்பிள்ளை கூட தயாரா இருக்கு.
என்னங்க பாக்குறீங்க? அதான் சொன்னனே, சம்மந்தியோட ஒண்ணு விட்ட அண்ணன் மகனுக்கு மலர கேட்டதா உமா சொன்னான்னு. அவருக்கு தெரியாத விவரமா? நாமளும் போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஒத்து வந்தா கட்டி வைப்போம். தனிகாச்சலத்துக்கு நம்ம வசதி என்னன்னு தெரியும். இது கல்யாண விஷயம் வேற, அதான் யோசனையா இருக்கு. அப்படி என்னங்க யோசனை? மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்காரு, அமெரிக்கால வேலை பாக்குறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவர் வசதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பார்க்காம நம்ம பொண்ணை பார்த்துருக்காரு. மாப்பிள்ளை தகுதிக்கு நாமளும் செய்ய வேண்டியதை செய்யணும்ல. நம்மளால என்ன முடியும்னு அவருக்கு தெரியாதா? அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா? நாமளும் நகை நட்டுன்னு சேர்த்து வச்சிருக்கோம்ல. ஏன் சீதா, மலருக்குன்னு நம்ம எத்தனை பவுன் சேர்த்து வச்சிருக்கோம்? நீங்க கொடுத்த காசு, சீட்டு பிடிச்சது, சேவிங்ஸ், அது இதுன்னு சேர்த்ததுல இப்ப மலருக்கு 40 பவுன் இருக்குங்க. அதுவும் இல்லாம நீங்க போட்டு வச்ச பிக்ஸட் டெபாசிட் 10 லட்சம் இருக்கு. என்னங்க? ஆமா ஆமா, டெபாசிட் பண்ணதே மலருக்காக தானே. 40 பவுனு கையில 10 லட்சம். ஆனா அவங்க அதை விட அதிகமா எதிர்பார்த்தா கஷ்டமாச்சே சீதா. நம்ம சம்மந்தி யோசிக்காம எதையும் செய்ய மாட்டார்னு தோணுதுங்க. நம்ம குடும்ப நிலைமை தெரிஞ்சுதானே அவர் பேசியிருப்பாரு. நீ சொல்றதும் சரிதான். நாமளும் உமாவுக்கு அப்படி எதிர்பார்க்கலையே. அதுதாங்க விஷயம். காசு பணம் முக்கியம் இல்ல, குடும்பம் கௌரவமா இருந்தா போதும்னு நினைச்சுதான் நம்ம மலர பேசியிருப்பாரு. அவளுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சா நம்ம கடமை முடிஞ்சது சீதா. என்னங்க, ரவிக்கு இன்னும் வேலை அமையலையே. அவன் காஃபி ஷாப் வைக்கிறான், அது இதுன்னு பேசுறான். குறுக்கு நின்னு பேசவும் முடியல. ஏதோ அதுக்கு லைசன்ஸ் எடுக்க 8 லட்சம் ஆகுங்கிறான். அவ்வளோ பணத்துக்கு எங்க சீதா போறது? ஏன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. என்னமோங்க, அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சி அவன் மாமனார் முன்னாடி கௌரவமா இருந்தாலே போதும். அதாங்க என் கவலை. கவலைப்படாத சீதா. வட்டி இல்லாம கடன் கிடைச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா அசலை கொடுத்து கழிச்சிடலாம். அவனுக்குன்னு ஒன்று அமையாமலா போக போகுது. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. நம்பிக்கையோட இருப்போம்.